உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடுது. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் என்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடுது. மகிழ்ச்சி அடைவதற்கு என்னன்னாலும் செய்வதற்கு மக்கள் ஆயத்தமா இருக்காங்க. மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? தேவனை அறியணும், தேவனை நேசிக்கணும், உங்களுக்காக வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்துல வாழணும். அந்த நோக்கத்துல வாழ்ந்து காமிங்க. சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால சந்தோஷமா வாழ முடியும். மகிழ்ச்சி பொருள் இல்லை, இடத்துல இல்லை, மனுஷன்ட்டே இல்லை. மகிழ்ச்சி கத்திடத்துல வருகிறது. கத்தருடைய சமூகத்தில் இருங்க, கத்தரை ஆதாரமா வச்சீங்கன்னா மகிழ்ச்சி அவற்றை ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த மகிழ்ச்சி நிறைவா இருக்கும்போது மகிழ்ச்சியை நீங்க கொடுக்கக்கூடிய ஆளா மாறுவீங்க. ஒன்று ராஜாக்கள் திருப்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான பொழுது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்கக்கூடாதபடிக்கு ஒன்றாகியும் ராஜாவுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தர்களின் வரிசையும் அவன் வஸ்திரத்தையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உடைய வர்த்தமானங்களையும் உடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை கண்களினால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய ஞானமும் உடைய செல்வமும் அதிகமாக இருக்கிறது. உடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேல் சிங்காசனத்தில் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால் அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தால். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்த்தங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்கிறாள், கேட்டு பார்க்கிறாள். ஞானத்தை கேட்கறது மட்டுமல்ல, ஞானம் பார்க்கக்கூடிய ரீதியில் இருக்கணும். அவள் குறித்த இதெல்லாம் கேட்டது மெய்தானா உண்மையா என்கிற சந்தேகத்தில் கேட்குறாள். பார்க்கும்போது ஞானத்தை மட்டும் கேட்கல, அங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்குறாள். அவங்க வைத்திருக்கிற அந்த ஆர்டர்ஸு, அவங்க சாப்பிட்றது, அரண்மனையில் இருக்கிற பிரம்மாண்டம் எல்லாவற்றையும் பார்த்து அப்படி பிரம்மை கொள்ளுகிறார். பிரம்மை கொண்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறா, நான் எங்கள் தேசத்தில் உண்மை குறித்து கேட்டது கொஞ்சம்தான், ஆனால் இங்கே பார்த்தது அதை காட்டிலும் மதியம் சொல்கிறா. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மை குறித்து மக்கள் கேட்கும் பொழுது, யாரையே நம்ம பற்றி தூரத்தில் பேசும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, நான் உங்களை குறித்து கேட்டதில் ரொம்ப கம்மிங்க, ஆனால் கர்த்தர் உங்களை இப்படி வாழ வச்சிருக்கிறாரு, இப்படி நிறைவாக வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு என்று உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, நம்மளுடைய தொழிலை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு திகச்சிடணும். அவன் கூட நம்ம பேசும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு பொருளாதாரத்தில் இதை செஞ்சார், பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதை செஞ்சார், சுகத்தில் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார் சொன்னு வாயில வர்ற வார்த்தைகள்லாம் கர்த்தரை குறித்து மட்டும்தான் இருக்கணும். அப்படித்தான் நான் இருக்க விரும்புகிறேன். நம்ம குறித்து கேட்குற மக்கள் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை கண்டு பிரம்மை கொள்ளணும், ஆச்சரியப்படணும். அரை மணி நேரம் அவன் பேசவே கூடாது, அப்படி பிரம்மம் கொண்டு நிற்கணும், இப்படி செஞ்சிருக்கிறாரேன்னு நினைக்கணும். கர்த்தர் மாறலைங்க. நம்மை குறித்து தேவனுடைய நோக்கங்கள் மாறுவது, திட்டங்கள் மாறுவது கிடையாது. அது மட்டும் இல்லை,
அங்கே வைத்திருக்கிற எல்லாமே பிரம்மாண்டம். ராஜனுடைய அந்த அரண்மனையுடைய மண்டபத்துக்குள்ளே போகும்பொழுது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, ஆர்டராக இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது. தேவனுக்காக ஒரு காரியம் செய்யணும்னு வச்சுங்களேன், சிறப்பாக இருக்கணும். ஏதே ஒன்று செய்யணும், ஏதே ஒன்று ஹாலோ பக்ஸை செஞ்சு ஏதே 4 கம்பியை மேலே போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு, அது ஒரு ஆரம்ப நிலை, அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருக்குன்னு செஞ்சோம்னா சிறந்த பொருள்களை வச்சு கட்டணும், சிறந்த காரியங்கள் உள்ளே இருக்கணும், எல்லாமே சிறப்பாக இருக்கணும். மைக்கு சிறப்பாக இருக்கணும், ஸ்பீக்கர் சிறப்பாக இருக்கணும், உட்கார சேரு சிறப்பாக இருக்கணும். நீங்கள் உட்கார சேர் நல்ல சேர், இந்த சேரில் தான் நல்ல சேர். சில சேரில் பார்த்தீங்கன்னா 7 வர்ணமும் இருக்கும் சில சர்ச்சில் போனோம்னா. ஏன்னா அப்பப்போ 2 வாங்கி வாங்கி போட்டிருப்பாங்க. அது எதே ஒன்று போடுறதில்ல, சிறப்பாக இருக்கணும். என்னுடைய அடுத்த ஆசை என்னென்னா, புது சர்ச்சு கட்டும்போது பிளாஸ்டிக் சேரே போடக்கூடாது என்னோடய ஆசையே. குஷன் வச்ச சேர் தான் போடணும் ஆசை. ஏன்னா உள்ளே வரும் பொழுதே உங்கள் சர்ச்சை பற்றி கேட்டாங்க, நான் இதே சும்மா கட்டியிருப்பீங்கன்னு நினச்சேன், அத்தாடி இப்படில கட்டியிருக்கீங்கன்னு ஆச்சரியப்படணும். அதான் கர்த்தருடைய காரியம் தான். கர்த்தருடைய காரியம்னா சும்மா இல்லை, வந்து ஆச்சரியப்பட்டு வியந்தரணும். அங்கே எல்லாமே ஆர்டராக நடக்குதுங்க. எல்லாமே இன்னைக்கு நான் பெந்தகோஸ்தக்காரன் தான். பெந்தகோஸ்து சர்ச்சில் என்னென்னா எல்லாமே டிஸார்டராக இருக்கணும். முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் நேரத்தில் 3ஆவது சேருக்கு போயிடணும், 3ஆவது சேரில் இருக்க 4ஆவது சேரில் போயிடணும், இங்கிருந்து உருண்டு அங்கிட்டு போயிடணும், அங்கிட்டிருந்து உருண்டு இங்கிட்டு போயிடணும். அப்போ தான் ஆவியானவர் அசைவரான்னு அடுத்து நினைக்கிறாங்க. ஆவியானவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர், நல்லொழுக்கமாக செய்கிறவர். ஆவியின் அபிஷேகம் இருக்கணும், ஆனால் ஆர்டர் இருக்கணும், எல்லாத்தையும் ஆர்டர் இருக்கணும். அவர் தேவாலயத்தில் போய் பார்க்கும்போது ஒருத்தன் சேவரவர் குதிச்சு உள்ளே இறங்கலை, ஒருத்தன் பழி செலுத்துறான், ஒருத்தன் பழியை சாப்பிட்றான், அப்படி இல்லை, எல்லாமே ஆர்டர். அங்கே பார்க்கும்போது என்ன, அங்கே பார்க்கும்போது சாலமோனோட ஞானத்தை மட்டும் பார்க்கலை, அங்கே நடக்கிற அத்தனை செயல்களும் சிறப்பாக இருக்கிறது. இது 8ஆம் வசனம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 8ஆம் வசனம் சொல்லுது, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். தமிழில் பாக்கியவான்கள் போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் ஹேப்பி ஆர் யுவர் மென்னு போட்டிருக்கு, ஹேப்பி ஆர் யுவர் மென்னு போட்டிருக்கு. சில டிரான்ஸ்லேஷனில் ஹேப்பி ஆர் யுவர் ஒய்ஃப்ஸ்னு போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு. 2-3 டிரான்ஸ்லேஷன் படித்து பார்த்தேன். உன்னுடைய மனைவிமார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இருக்கு, ஆனால் பிரதானமானது உங்களுடைய ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இருக்கு. ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஜனங்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே நடக்கிற எல்லா மக்களுடைய மனதிலையும் சந்தோஷம் இருக்கு. சர்ச்சுக்கு ஒருத்தர் வர்றாரு, உள்ளே வர்றாரு, வந்த உடனே அப்படி தள்ளி உட்காருங்க, ஏன் இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டுருவாங்க, அத்தாடி இப்படி ஒரு சந்தோஷமா அப்படின்னு பாட்டு வியந்துருவாங்க. அப்படியே நான் சிங்கப்பூருக்கு ஒரு சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டர் ஜோசப்ரன் சர்ச்சுக்கு. அப்படி இருக்கணுங்க. அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் சிரிப்பு கிடையாது, முகத்தில் இருந்த சிரிப்பு ரியல் சிரிப்பு, ரியல் சிரிப்பு. அந்த உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் அப்படி மகிழ்ச்சி முகத்தில் தெரிஞ்சு. ஒவ்வொருத்தரும் யாரை பார்த்தாலும் அந்த முகத்தில் சிரிப்பு இருக்கணும், அந்த சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு அதைத்தான் பேச போகிறேன், மகிழ்ச்சிக்கான தேடல். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடுது, சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடுது. மகிழ்ச்சி அடைவதற்கு என்னன்னாலும் செய்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் பிரதானமான கோல், மையமாக இருக்கிறது, தெய்வமாக இருக்கிறது மகிழ்ச்சி தான். நான் மகிழ்ச்சிக்காக அதை செஞ்சேன், என் சந்தோஷத்துக்காக அதை செஞ்சேன், என் குடும்ப சந்தோஷத்துக்காக செஞ்சேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக செஞ்சேன்னு அவங்களுடைய மனதில் மையமாக இருக்கக்கூடியது என்னதென்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம்தான். அதே போல் உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் யாருக்கு எடுபடாது. உங்கள் முகத்தில் ஒரு கலை இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை. சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பார்த்தா தெரியலேன்றுவான். உங்களை பார்த்தா ஆசீர்வதிக்க மாட்டவங்களா இருக்கீங்க, நான் தான் கஷ்டப்பட்டு சந்தோஷமே இல்லைன்னு சர்ச்சுக்கு வந்தால் நீங்களும் சந்தோஷமே இல்லைன்னா அவனுக்கு வந்து உங்கள் காஸ்பல் வந்து எடுபடாது. வெறும் வாயில் இருக்கிற சிரிப்பு இல்லை, நம்முடைய இருதயம், சங்கீதக்காரர் சொல்றாம தான், இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதுன்னு இருக்கணும். மகிழ்ச்சி முக்கியமானதுங்க. நம்ம உள்ளத்தில் இருக்க மகிழ்ச்சி நாம் சொல்கிற சாட்சியை அப்படி எடுத்து காமிக்கிறதா இருக்கணும்.
அவ கேட்டது கொஞ்சம், இங்கே வந்து பார்த்தது நிறையா. சில இடத்துக்கு போவோம், மக்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, போனதுக்கு அப்புறம் தான் இங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த பத்மநாதபுரம் பேலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஆத்தாடி அப்படி இப்படி நான் எனக்கு எப்படா வெளியே விடு வாங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படா வெளியே விடுவோம், அங்கே ஒன்று எனக்கு ஒன்று அங்கே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அவன் அப்படி இல்லைங்க, அங்கே பார்த்து பிரமிப்படைகிறார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பணம் நிறையா இருக்குது அதனால் மகிழ்ச்சி வந்துடும், அப்படி மகிழ்ச்சி வருவது கிடையாது. சில மக்கள் பணத்தை எப்படியாவது விதத்தில் சம்பாதிச்சு, ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிச்சு பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு துளி சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி இந்த இருதயத்தில் வர்றது, வாழ்க்கையில் நிறைவு இருக்கிறதுனால வரக்கூடியதான் மகிழ்ச்சி. வாழ்க்கை நிறைவு எப்போ வரும் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து நோக்கத்தில் வாழும்போது பொட்டன்சியல் வெளியே வரும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளியே வரும். அந்த ஆற்றலை கண்டுபிடித்து வாழும் பொழுது அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கு. நானும் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்தேன். சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. வெளியே சிரித்தேன், ஆனால் உள்ள லிட்டரலாகவே அழுதேன். வெளியே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியான மனுஷனாக இருந்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, ஆனால் உள்ளத்தில் அழுதேன். ஏன் இருக்கிறோம்னு அழுதேன். ஆனால் கர்த்தரை அறிந்தேன், என் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தேன். எனக்குள்ள தாயின் கற்பத்தில் பிறப்பதற்கு முன்பாக வைத்த பொட்டன்சியல் வெளியே வந்துச்சு. இப்போ நான் கவலையில் இல்லை, இப்போ சந்தோஷமாக இருக்கேன். அதான் மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சிக்காக உலகம் என்னன்னாலும் செய்யும், எங்கேனாலும் போகும். ஆனால் மகிழ்ச்சி என்பது தேவனை அறிவது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, நோக்கத்தில் வாழ்ந்து நோக்கத்தில் நின்று வாழ்வது. சில வசனங்கள் வாசிக்கிறேன், சில காரியங்கள் சொல்கிறேன், அப்புறம் சில வசனங்கள் வாசிக்கிறேன். மகிழ்ச்சி என்பது தேவனை அறிந்து தேவனுக்காக வாழ்கிறதெல்லாம் மகிழ்ச்சி இருக்குது. தேவனை அறியலை அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தரை அறிகிறீங்க, கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ரெண்டாவது காரியம், மகிழ்ச்சி என்பது, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மகிழ்ச்சி என்பது என்னோட வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கணும், பூர்த்தி இருக்கணும். என் வாழ்க்கையில் நிறைவு இல்லை, பூர்த்தி இல்லைன்னா என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. அதாவது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும், வாழ்கிறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. தேவனை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன்னா என் வாழ்க்கைக்கான நோக்கத்தில் வாழ்கிறேன்னு அர்த்தம். தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்காருன்னு அறிந்து கொள்ள முடியும். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வழி என்னன்னு கேட்குறாங்க, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? தேவனை அறியணும், தேவனை நேசிக்கணும், உங்களுக்காக வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தில் வாழணும். அந்த நோக்கத்தில் வாழ்ந்து காமிங்க. சுற்றி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். நோக்கத்தில் வாழலை, நீங்கள் எதுக்காக உண்டாக்கப்பட்டீங்களோ உண்டாக்கப்பட்ட நோக்கம் தெரியலைன்னா, கையில் பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நல்ல மனைவி இருக்கலாம், ஆனால் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது, மகிழ்ச்சி இருக்காது. மக்கள் நோக்கம்னாவே என்ன நினைக்கிறாங்கன்னா, நோக்கம்னாவே என்ன வேலை, என்ன படிக்கணும், அதான் நோக்கம் நினைக்கிறேன். அது நோக்கத்தினுடைய நோக்கத்தை கண்டுபிடித்தது மூலம் வரக்கூடிய பலன். அது நோக்கம் என்ன? தேவனை நேசிப்பது, மக்களை நேசிப்பது, அதான் நோக்கம். எதுக்கு நான் ஊழியக்காரனானே? தேவனை நேசிச்சேன், அதனால என் வாழ்க்கையோட நோக்கத்தை சொன்னார். இப்போ மக்களை நேசிக்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறக்கா வரல, மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோட நோக்கமே. தேவனை நேசிக்கணும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனாய கடத்தல் அன்பு கூறு. உன்னை நேசிக்கிறது போல பிறனே நேசி. அப்படி நேசி பார்த்தீங்கன்னா, அப்படி வாழ்ந்து பாருங்க, நீங்கள் பிறந்ததனுடைய நோக்கத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இதுக்காக தான் நீ பிறந்திருக்க, இந்த நோக்கம் தான் உன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உனக்கு படைச்சேன்னு அப்போ சொல்லிக் கொடுப்பாரு. தேவனுக்காக வாழலைன்னா நீங்கள் நினைக்கிறத செய்வீங்க, கொஞ்ச நாள் செஞ்சு முடிப்பீங்க, அது ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் வருவீங்க, இப்படி செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது கடைசியில் 80 வயசு ஆயிடும். 80 வயசு ஆனால் நல்லது, சிலர் 60 வயசுலேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு விரக்தி இருக்கும். மக்கள் நோக்கம்னா எங்கே படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணணும். நீங்கள் தேவனை நேசிங்க, தேவனுக்காக வாழுங்க, சரியான ஆளை உங்களை சூஸ் பண்ண முடியுங்க.
சரியான படிப்பை சூஸ் பண்ண முடியும். எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலை, சவால்களே இருக்காதுன்னு சொல்லலை. பிரச்சனை இருக்கும், சவால்கள் இருக்கும். அதனால தான் விசுவாசம் ஒன்று இருக்குது நமக்கு. பிரச்சனை இல்லை, சவாலே இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரை பிரச்சனையை சந்திப்போம், சவால்களை சந்திப்போம், எதிர்மறையான காரியங்களை சந்திப்போம். அப்படி எத்தனை எதிர்மறையான காரியங்களை சந்தித்தாலும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். ஏன் மகிழ்ச்சி இருக்கு? ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிச்சு வாழ்றீங்க. நான் ஊழியத்துக்கு வந்தேன்லங்க, அப்போல்லாம் ஆட்கள்லாம் கிடையாது, 2 பேர் தான் இருந்தாங்க. சில ஆராதனையில் மொத 3 பாட்டு நான் மட்டும் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆள் இருக்காது. சர்ச்சு முடிஞ்சோன்னு ஒரு விரக்தி இருக்கும், அவன் வரலையேன்னு இருக்கும். ஆனால் உள்ளத்தில் அடிமனதில் மகிழ்ச்சி இருந்துச்சு. நம்ம நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், நோக்கத்தை செய்கிறோங்கிற அறிவு இருந்துச்சு. தேவனை நேசிச்சேங்க, தேவனோட பேசினேன், பழகுனேன், பாடுனேன். தனியாக இருக்கும்போது ஆடி இருக்கேன். என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, அப்போல்லாம் ஆடுவீங்க, இப்போ ஆட மாட்டீங்கன்னு. அது ஒரு உள்ளத்தில் இருக்குதுங்க, உள்ளத்தில் இருக்க மகிழ்ச்சிங்க. ஆரம்பத்தில் எனக்கெல்லாம் மகிழ்ச்சிங்கிறது கிடையாதுங்க, சுத்தமாக கிடையாது. கர்த்தரை அறிகிறதுக்கு முன்பாக கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன், தனியாக இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இருந்த நிலை வேற, டோட்டல் வேற. அப்படியே இருளிலிருந்து அப்படியே டமால் ஒரு வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி. யோவான் 13 போவோம். யோவான் 13:17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம், அங்கெல்லாம் மகிழ்ச்சி உள்ள மக்களாக இருப்பீங்க. பிளஸட்ங்கிற வார்த்தை இருக்கும், சில இடத்துல ஹாப்பி இஸ் த மேன் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் ஹாப்பி என்று இருக்கு. இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், எவைகளை அறிந்திருக்கிறபடியினால் யோவான் 13 அந்த கால் கழுவுறது குறித்து, பரிசுத்தமாக்கப்படுகிறது குறித்து பேசுகிறார். சத்தியத்தை அறிகிறோம். சத்தியத்தை அறிகிறது மட்டுமல்ல, எந்த சத்தியத்தை அறிகிறோமோ அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அறிந்து அந்த சத்தியத்தில் நான் வாழலான்னு வச்சுங்களேன், அது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. சத்தியத்தை கேட்குறேன், அறிகிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் இணங்குறேன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தம் எனக்கு தெரியும். சுகத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம் தெரியும், பொருளாதாரத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம் தெரியும், குடும்ப வாழ்க்கை குறித்த கர்த்தருடைய சித்தம் தெரியும். கேட்கறதுனால அல்ல, கேட்டு செய்கிறது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பழக்கமாக மாறும். பரமனே சொல்லியிருக்கேன், பிரியாணி செய்வது எப்படி அந்த பொம்பளை சொல்லிட்டே போகும். செஞ்சு பாருங்க, முதத்தர கொஞ்சம் வராது, கறிச்சோறு மாதிரி தான் இருக்கும், குழம்பு கறியெல்லாம் போட்டு வச்சது மாதிரி இருக்கும். 2-3 நேரம் செஞ்சு பாருங்க, அப்படி கை ஃப்ளோ ஆகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, கீழ்ப்படுகிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா நோக்கம் தெரியும். நோக்கம் தெரிந்த அடுத்த செகண்ட் பொட்டன்சியல் வந்துடுங்க. உள்ள மறைந்திருக்கிற ஆற்றல் வெளியே வரும். ஒரு காலத்தில் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னா சொந்தக்காரன் கூட பேச மாட்டேன். காலைல எந்திரிச்சு 2 மணி நேரம் எவன்ட்டையும் பேச மாட்டேன், எப்பவுமே பேச மாட்டேன். யார்ட்டையும் காலைல இருந்துச்சு கத்தட்ட பேசுவேன், வேறு யார்ட்டையும் சும்மா பேசுறது கத்துறது எனக்கு பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குன்னு நினைப்பேன். அப்புறம் நண்பர்கள்ட்ட மட்டும்தான் பேசுகிறேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் ஒரு சாட்சி சொல்லணும்னா என்னோட நடுங்கு எனக்கு. இன்றைக்கி 10,000 பேர் 20,000 பேர் இருந்தால் கூட எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஏன் பிரசங்கம் பண்ண முடியும்னா, அன்னைக்கு இருந்தேன்னா அன்னைக்கு ஏன் பேசுகிறேன்னா நோக்கம் தெரிஞ்சிச்சு. நோக்கம் தெரிஞ்சோன்னா பொட்டன்சியல் வந்துடும். இப்போ கத்தோலிக்கு நான் பெரிய பாடகன் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏதோ பாடுறேன், ஒரு ஒர்ஷிப்பெல்லாம் நடத்த முடியும், ஒரு சர்வீஸ் எல்லாம் நடத்த முடியும். என்னடா இருந்தாலும் இன்னும் கதறான், பேசாமல் பாட்டு வந்தோன்னா அப்படி ஓடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நோக்கம் தெரிஞ்சவொன்னா இந்த ஆராதனை நடத்துவதற்கு தேவையான பொட்டன்சியல் வந்துச்சு. அதாங்க அது. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருடைய நோக்கத்துக்கு கீழ்ப்படியலைன்னா உங்களால் மகிழ்ச்சியாக இருப்பது இம்பாசிபிள். மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் தேடியும் கிடைக்காதுங்க. எங்கே தேன கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, கேட்டு அதுபடி செய்கிறீங்க, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும். இல்லாட்டா மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஆசை. எல்லாரும் கேட்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன சார் வழின்னு கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன வழி? மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி சொல்லுங்களேன். நானும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். சந்தோஷமாக இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்.
அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கு. அதுக்கு வெளியே மகிழ்ச்சியே கிடையாது. வெறுமையும் விரக்தியும் அது மட்டும்தான் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியில வசனத்துக்கு கிணங்கலன்னா மகிழ்ச்சியாக இருப்பது இம்பாசிபிள், வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். வாய்ப்பு இருக்கவே இருக்காது. நீங்கள் பெரிய தொழில் செஞ்சுருக்கலாம், மல்டி பில்லியனர் இருக்கலாம், நோக்கத்தை அறியாமல் சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வெறுமை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு மினிஸ்ட்ரி கூப்பிட்டுருக்காருன்னு வச்சுங்களேன், அதான் உங்கள் அழைப்பு. மினிஸ்ட்ரி செய்ய விரும்பாமல் நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். கர்த்தர் அந்த தொழிலை வந்து கார்னர் பண்ணி ஃபெயில் பண்ண மாட்டார். கர்த்தர் வந்து அவமானப்படுத்த மாட்டார். ஆனால் தொழில் நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள விரக்தி இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியாக வாழ முடியாதுங்க. ஏன்னா நோக்கத்தில் நிறைவேறலைன்னு அர்த்தம். வசனத்தை கேளுங்க, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடங்க, வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சில மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறதுனால போதை ஊசி போடுறான்ல, என்ன மகிழ்ச்சி இல்லைங்கிறான். சில தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடித்தா மகிழ்ச்சி வருமாங்க? தண்ணி அடித்தா 300 ரூபா போகும். தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஒரு 500 ரூபாயாவது போயதாவது, இன்னைக்கு 200 ரூபா சரக்கு இருக்காது. அப்புறம் சைடு அது இதுன்னு போட்டால் 500 ரூபா போகும். புத்தி போயிடும், சிந்தை போயிடும், குடும்பம் போயிடும், குடும்பம் நறுத்தருக்கு வந்து நிற்கும். குடிச்சா சந்தோஷமா இருக்குன்னு எவன்னா சொன்னாங்க? ஒரு சந்தோஷம் கிடையாதுங்க. உங்களோட உடல் உறுப்புகள் போயிருங்க. உடல் உறுப்பு போயிடும், குடும்பம் போயிடும், எல்லாமே போயிடும். எது குடிக்கிறேன்னு கேட்டால் ஒரே வார்த்தை சொல்ல, சந்தோஷத்துக்காக குடிக்கிறேம்மா. அதில் என்ன சந்தோஷம் இருக்கு? அது பேசுறான்னா கெட்ட நாத்த அடிக்கும். கர்த்தரோட இருக்க உறவுல மட்டும்தாங்க சந்தோஷம் இருக்கு. கர்த்தரை அறிவது, கர்த்தருடைய வாழ்வது, சித்தத்தை அறிவது, அவரோட நோக்கத்துக்காக வாழ்ந்து பாருங்க, அங்கேதான் மகிழ்ச்சி இருக்கு. நீதிமொழி 3, கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை. நீதிமொழி 3:13, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். எப்பவுமே சம்பாதிக்க முடியாது, இந்த வார்த்தை தப்பு. புத்தியை ரிசீவ் பண்ணுகிற மனிதனும் பாக்கியவான் இருக்கு. நம்ம கத்தட்ட எதையும் சம்பாதிக்கலை, புத்தி வருது, ஞானம் வருது, புத்தியை ரிசீவ் பண்ணுகிற மனிதன். வேறு விதமாக அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றிருக்கிற மனுஷன். வாழ்க்கை குறித்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களை சந்தோஷமாக வாழ முடியாது தெரியுமா? நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுமா. இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைம்பாங்க. ஒவ்வொரு காரியத்தை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருகிறது? ஞானத்தை கண்டடையணும், தேடணும், வாஞ்சிக்கணும். நேற்று தான் ஒருத்தர் பிரதர் கூப்பிட்டாரு, சிவகாசியிலேருந்து ஒருத்தர். முக்கியமான மீட்டிங் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விளாண்டுக்கிட்டா இருக்கேன்னு கேட்டேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான மீட்டிங்னா எனக்கு உதவி செஞ்சுட்டு போகிறவங்க. அப்படிலாம் ஞானத்தை கண்டடைய முடியாது. எப்படா ஞானம் பேசுகிறதுன்னு கேட்டு வாஞ்சித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டீங்கன்னா, நான் யார், நான் எதுக்கு இருக்கிறேன், என் நோக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மனுஷன் சந்தோஷமான மனுஷன். அப்படித்தாங்க நான் கத்தரை அறிஞ்சேன். சரி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி கத்தரை தெரிஞ்சிங்க? கொள்ளை அடிச்சிங்களா, தம் அடிச்சிங்களா, நீங்கள் சாக்கடையில் உருண்டு கிடந்தீங்களா? எனக்கு எந்த பாவமும் செய்யலை. என் நண்பன் ஒருத்தன் சொல்லுவான், எங்களுக்கெல்லாம் ரத்தம் வேணும், உனக்கு வேர்வையே போதுமா. என்ன நாங்கள் பாவியாக இருந்து வந்தோம். நான் வந்து அப்படி பாவியாக வாழலை. ஆனால் நான் யார், நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியலை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது பார்த்தீங்களா? நான் யார், எதுக்கு இருக்கிறேன், எந்த நோக்கத்துக்கு அந்த பூமியில் இருக்கிறேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிக்கிறதா மகிழ்ச்சி. இதில் 18ஆம் வசனம் போடு. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் எதை? ஞானத்தை ரிசீவ் பண்ணுகிறது மட்டும் இல்லை, ஞானத்தை ரீட்டைன் பண்ண தெரியணும். வசனத்தை கேட்கணும், அப்புறம் வசனத்தை கேட்டு வசனத்தில் வாழ தெரியணும்.
சில மக்கள் வசனத்தில் வாழ்ந்துருப்பாங்க, இப்போ வசனத்தை விட்டு வெளியே தனியாக நிற்பாங்க. வசனத்து மேலே வாஞ்சி இருக்காது, சபையின் மேலே வாஞ்சி இருக்காது, கர்த்தருடைய காரியங்களை வாஞ்சி இருக்காது. அவங்களுக்கு சந்தோஷம் இப்படி இது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஒரு விரக்தி வந்துடும். உங்களுக்கு மனசு உங்களை அரிக்குங்க. அப்படியே மனசு குற்ற உணர்வு. கர்த்தருக்கு விரதமாக சில காரியங்கள் செய்யும் பொழுது சந்தோஷத்துக்காக செய்வீங்க. என்ன கர்த்தரை தேடலை, கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா இப்போ ஏதோ ஒன்று செய்வீங்க, பாவம் செய்வீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரதமாக செய்வீங்க. செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்க மனசாட்சி உங்களை தின்னும். அப்படியே அனுபவிச்சு பார்த்தா தெரியும், தின்னும். அப்புறம் சந்தோஷம் இருக்காது. அப்புறம் செல்ஃபோனை 12 மணி நேரம் நோண்டணும். அப்படியே ஏன்னா உள்ள விரக்தி இருக்கு. பார்த்தீங்களா? ஞானத்தை பெறுகிறது மட்டுமல்ல, அந்த ஞானத்திலே தொடர்ந்து வாழணும். உங்கள் வாழ்க்கையில் சென்டர் மையம், இருதயத்தின் மையம் கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும், வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியங்களை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுகிறவன் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணி பழகுங்க. சில மக்கள் வீட்டை முழுவதும் தன் கண்ட்ரோலில் வைக்க நடப்பாங்க, தெரியுமா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு காரியத்தை என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ அவனுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட போயிருங்க. எதையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அத்தனையும் கர்த்தருடைய கரத்தில் கொண்டு விட்டுறணும். சொன்னது புரியுது? பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஞானத்தோடு செய்யணும். ஆனால் நான் தான் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நினச்சோம்னா நிம்மதியாக வாழ முடியாது. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகளை நான் தான் கண்ட்ரோல் பண்ணி நினச்சோம்னா பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நமக்கு டென்ஷன் ஆகும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் உப்பு குடிச்சிட்டு, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த பிள்ளை நான் சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டேன், இனிமேல் நான் தலையில் தூக்க முடியாது, உங்களுடைய கரத்தில் விட்டுட்டுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சர்ச்சில் இருக்குது, நான் யாருமே கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, தெரியுமா? என் கூட இருக்கீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன், என் கூட க்ளோஸாக பழகுறீங்கன்னா வாழ்க்கைக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சக்ஸஸாக இருக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் சரியாக செய்யலைன்னா எனக்கு வேதனையாக இருக்கும், அதுக்காக தான் சொல்லுவேன். ஆனால் உங்களை கட்டுப்படுத்தி இப்படித்தான் வாழணும்னு நான் செய்யவே மாட்டேன். உங்களோட நல்வாழ்வுக்காக உங்களை கட்டுப்படுத்தி நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்னுடைய ஒரே நோக்கம் என்ன? நல்லா இருக்கணும். அதுக்கு வழி என்ன? சொல்லி கொடுப்பேன், ஆலோசனை கொடுப்பேன். ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ண என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு வேதனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் அப்படித்தாங்க. சில குடும்பத்தில் அவங்க முழு குடும்பத்தை தன் கண்ட்ரோல் நினைப்பாங்க. மாமியாரோ இல்லை மாமனாரோ அவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான், நம்மளையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். ஏன்னா அவனுடைய கண்ட்ரோலில் வர மனுஷனை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கர்த்தர்ட்ட சரண்டர் பண்ணுங்க. என்ன ஒரு காரியம் அந்த கர்த்தரிடம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், நீர் தான் ஏற்படுத்தினவர், இதை என்னால் செய்ய முடியாது, உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன்னா திரும்பி ஒருட்ட கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். உங்களுக்கு உள்ளத்தில் ரெஸ்ட் இருக்கும், உள்ளத்தில் நிறைவு இருக்கும், கர்த்தர் நடத்துவாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண நினச்சோம்னா மனைவியை கணவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கணவனை மனைவி கண்ட்ரோல் பண்ண நினச்சோம்னா அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பமாகவே இருக்காது. நீதிமொழிகள் 28:14 சில இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன், அடுத்த வாரம் பேசுவோம். நீதிமொழிகள் 28:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் சந்தோஷமானவன்னா, எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவன், சின்ன சின்ன காரியத்தை பயப்படுறவன், எப்பொழுதும் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் பாக்கியவானா இருப்பான். என்ன ஒரு காரியம் நடந்தாலும் கர்த்தரை மையமாக வச்சு, கர்த்தருடைய நோக்கத்தை மையமாக வச்சு, அவர்தான் ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரர் என்று மையமாக வச்சு வாழுகிறவன் சந்தோஷமான மனுஷன். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 29:18 தீர்க்க தரிசனம்லாம் இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை காக்கிறவன்னா வேதத்தில் இருக்கிற நோக்கங்களை திட்டங்களை வைத்து காக்கிறவன் பாக்கியவான்.
என்கிட்ட வந்து பாச சந்தோஷமாக இருக்கிற ஒரு வழி என்னன்னு கேட்டோம்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க மீறணும். கர்த்தருக்காக வாழுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க, வேறு எந்த ஒரு சிந்தனையும் உள்ளே விடாதீங்கன்னா பாக்கியவானாக இருப்பீங்க. தேவையில்லாத எண்ணத்தை விடாமல் அதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பாக்கியவானாக இருப்பீங்க. விலகி சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கல்யாணத்தை வந்து கிறிஸ்தவங்க பாதிக்கு மேலே நம்ம பிரசங்கத்தை கேட்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க. நான் போனோன்னா மண்டபத்தில் ஃபுல்லாக இருக்குது வரிசையில். வந்தவொடனே ஒரு அம்மா வந்து, ஐயா சந்தோஷமே இல்லையான்னுச்சு, ஜோம் பண்ணிங்க அனுச்சு. என்னம்மா சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். பிரியாணியா அனுச்சு. அங்கிட்டு என்னம்மா போட்டாங்க, அங்கிட்டு சாம்பார் போட்டாங்கய்யா, அதை சாப்பிட்லையா, பிரியாணி சாப்பிட்டேயா. பிரியாணி சாப்பிடும்போது சாம்பாரை நினச்சிங்களே, அதையே நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பிரியாணி மட்டும் நினச்சிங்கல்ல, பிரியாணி நினச்சிங்க, ஒரு பீஸ் போடுவாங்களான்னு நினச்சிங்க, இப்போ பீஸ் இருந்துச்சு உள்ள. எங்களுக்கு ஏத்தாப்புல ஒருத்தனுக்கும் பீஸே இல்லை, பிரியாணியில் பீஸ் இல்லை, அவனுக்கும் பீஸ் இல்லை, சண்டை போட்டு எகுறான். அப்போ நீங்கள் எதை கர்த்தருடைய வசனத்தை கேட்டீங்க, அந்த வசனத்தை மட்டும் உள்ளே வச்சு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமான மனுஷனாக இருப்பீங்க, மகிழ்ச்சியான மனுஷனாக இருப்பீங்க. 2 காரியம் சொல்கிறேன். எதில் சந்தோஷத்தை பெற முடியாதுன்னு 2 காரியம் சொல்கிறேன். மனிதனோ பொருளோ இடமோ சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. விலைக்கு சொல்கிறேன், மனிதர்களோ பொருள்களோ இடங்களோ உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. 2வது காரியம், இன்றைக்கி முதல் பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவேன். 2வது காரியம், சூழ்நிலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. நல்ல சூழ்நிலைகள் இருக்குது, ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குது, சூழ்நிலைகளோடு நான் தொடர்பு வச்சுருக்கிறேன், சூழ்நிலை தான் எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுனா சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே சாதகமான சூழ்நிலை இருக்காது. 8 மணிக்கு இருந்த சூழ்நிலை 9 மணிக்கு இருக்காது திடீர்னு. சூழ்நிலைகள் ஒரு நாளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது, சூழ்நிலைகள் தான் எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னு சூழ்நிலையில் தொடர்பு வச்சோம்னா என் சந்தோஷம் மாறிட்டே இருக்கும், மகிழ்ச்சி மாறிட்டே இருக்கும். முதல் பாயிண்ட் சொல்கிறேன், மனிதனோ பொருளோ இடமோ எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. மக்கள் சந்தோஷத்துக்கு ஆதாரமாக மனிதனையோ பொருளையோ அல்லது இடத்தையோ பார்க்கிறார்கள் என்றால் அது கர்த்தர் கொடுக்க வேண்டிய இடத்தை இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம்னு அர்த்தம். அது விக்கிரக ஆராதனை. இருதயத்தின் மையத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லது ஒரு பொருள் இருக்குது, அல்லது ஒரு இடம் இருக்கிறது என்றால் இருதயத்தின் மையத்தில் கர்த்தர் இல்லை, அது விக்கிரக ஆராதனை. நீங்கள் விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க கர்த்தரே விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். மனுஷனை பார்க்குறோம், மனுஷனை ஆதாரமாக பார்க்குறோம், இவர் தான் என் தேவையெல்லாம் சந்திப்பார் நினச்சிங்கன்னா நீங்கள் மனிதனை தெய்வமாக பார்க்குறீங்க. உங்கள் இருதயத்தின் மையத்தில் மனிதன் இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது, என்றைக்குமே சந்தோஷமாக வாழ முடியாது. இடங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருள்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க நினச்சாலும் அதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. மனிதர்கள் ஒரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. சிலருக்கு வந்து மியூசிக் கேட்பாங்க இல்லையா, மியூசிக் எவ்வளோ நேரம் கேட்பீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு? அதுவும் சந்தோஷம் ஏற்படுது. கர்த்தரோட உறவு மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் காரியம் சொல்கிறேன், மனிதர்களை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்டோம் வச்சுங்களேன், ஒரு சர்வே எடுங்க, நீங்கள் கூட ஒரு சர்வே எடுங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு காரணம் சொல்லலாம், சந்தோஷமே இல்லையா அதனால் கல்யாணம் பண்ணுறேன். சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷம் இருக்கான்னு கேட்டோம்னா இல்லை. மகிழ்ச்சிக்காக கல்யாணம் பண்ணுகிறீர்கள் என்றால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க, அடுத்த மனிதனையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டீங்க. மகிழ்ச்சிக்காக கல்யாணம் கிடையாது. உங்களுடைய மகிழ்ச்சி கணவன்கிட்டருந்து வராது, உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனைவிட்டிருந்து வராது, மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தருங்கிறான். நீங்கள் மகிழ்ச்சியை மனுஷன்ட்ட தேடினீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவீங்கன்னா, ஒன்னால தான் என் மகிழ்ச்சியே போச்சுமிங்க.
சில மக்கள்கிட்ட கேட்டால் ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு அவங்களே கேட்குறாங்க. அப்புறம் நான் இது பண்ணேன் எனக்கு தெரியலையேங்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார் ஒரு முறை, ஏன் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டோம்னா, புது வேஷ்டியும் புது துண்டும் வாங்கி கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டேன்டாண்டாரு. இப்போ தானங்க நினச்ச உடனே எல்லாம் கிடைக்கிது. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்காது. 80 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்காவது கோடி துண்டு, என்னைக்காவது கோடி வேஷ்டி கிடைக்கும். ஏன் கல்யாணம் பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, புது வேஷ்டி புது சட்டை வாங்கி கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டேன்டாரு. மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. கர்த்தரை ஆதாரமாக வச்சிங்கன்னா மகிழ்ச்சி அவர்கிட்ட ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும்பொழுது மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆளாக மாறுவீங்க. மகிழ்ச்சியை நீங்கள் மனுஷன்றது பெற மாட்டீங்க, மகிழ்ச்சியை கர்த்தர்கிட்ட பெறுவீங்க. அந்த அதனுடைய நிறைவிலிருந்து உங்களுடைய ஸ்பௌஸுக்கு மகிழ்ச்சியை சப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்கள் கணவனோ மனைவியை செய்கிற சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன் பெருசாக தெரியாது? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பெரிய பிரச்சனை சிறிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் விரக்தியில் இருக்கும் பொழுது சிறிய பிரச்சனை பெருசாக தெரியும். மனைவிட்டிருந்து மகிழ்ச்சி பெற முடியாது, கணவன்கிட்ட மனைவி மகிழ்ச்சி பெற முடியாது. மனைவி சொல்கிறாங்க, உங்களோட சந்தோஷமே போச்சு, அன்னைக்கே சொன்னாங்க வேணாண்டு. மகிழ்ச்சி கர்த்தர். சில ஆண்கள் தன்னுடைய மனைவி மகிழ்ச்சி கிடைக்காதனால இன்னொரு ஆள்கிட்ட மகிழ்ச்சியை தேடுறான். அப்படி அடுத்தவங்கள்ட்டையும் மகிழ்ச்சியை தேடுறீங்கன்னா அது உங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தாத சீரழிவு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியை தள்ளிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிடலாம், பிள்ளைகளை தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி நினச்சிங்கன்னா அது உள்ளத்தில் ஒரு நாளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. வேதனையும் விரக்தியும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை பேர் இருக்காங்க, என் மனைவினால சந்தோஷம் இல்லை, ஒன்னால தான் சந்தோஷம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நிம்மதியாக வாழ முடியாது உங்களால். கர்த்தரோட உறவு, தேவனை தேடுவது, தேவனை மையமாக வச்சு வாழ்வது, அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. கணவன்கிட்டருந்து மகிழ்ச்சியை பெற முடியாது, மனைவிட்டிருந்து மகிழ்ச்சியை பெறுவாது. அவங்க தான் அவங்க ஜீவனுக்கு ஆதாரம் நினச்சிங்கன்னா வஞ்சிக்கப்படுவோம். ஜீவனுக்கு ஆதாரம், மகிழ்ச்சிக்கு ஆதாரம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள். அதாங்க ரியல் மகிழ்ச்சி, மெய்யான மகிழ்ச்சி. மனிதன்கிட்ட எதிர்பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற அளவு கொடுக்க முடியாது அதனால. ஆனால் கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்தோம்னா நினைக்கிறதுக்கு மிஞ்சி கொடுப்பாரு. நம்முடைய எல்லா போதனைகளும் கோரை அங்கே தான் கொண்டு வருவோங்க, கர்த்தரோட உறவுக்கு தான் கொண்டு வருவோம். இதை புரியாதவன் தான் செழிப்பை பற்றி பேசுவாமாங்க. நான் அதை பற்றி பேசவே மாட்டேங்க. அங்கே செழிப்பை பற்றி பேசினாலும் மைய கரு எங்கே இருக்கும்னா கர்த்தரோட உறவு. ரெண்டாவது காரியம், மக்கள் இடங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க நினைக்கிறாங்க. இந்த ஊர் சரியில்லை, இந்த ஊரில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, நான் கொடைக்கானலுக்கு போகிறேன். போங்க, எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருப்பீங்க? கொடைக்கானலில் போய் சண்டை போட்டாங்கலாம் தெரியுமா? டூருக்கு போயிட்டு சண்டை போட்டு வந்திருக்குங்கள. அங்கே போயும் கர்த்தரோட உறவு சரியில்லைன்னா அந்த ஊர் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. இடங்கள் நமக்கு இடம் மாற்றுறதுனால சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. எந்த இடத்துல மாற்றலாம். இங்கேருந்து நீ ஹவாய் கூட போகலாம், ஹவாய் தீவு கூட போகலாம். ஹவாய் தீவில் 3 நாள் சந்தோஷமாக இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா 10 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் அந்த இடமும் விரக்தி ஆகும். சில மக்கள் சர்ச்சு சந்தோஷத்தில் வேற சர்ச்சுக்கு போகிறேன். இப்போது அந்த சர்ச்சு இடம் இல்லை. ஒரு சர்ச்சை மாத்திரம்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாற்றணும். அந்த இடத்துல வசனம் இல்லை, சத்தியம் இல்லைன்னா மாறிடலாம். ஏன்னா வசனம் இல்லாத இடத்துல இருக்கீங்க, சத்தியம் இல்லாத இடத்துக்குன்னா மிகவும் டேஞ்சரஸ் பிளேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற விதத்தில் பாஸ்ட் நடந்து கொள்ள நினச்சிங்கன்னா நீங்கள் மனிதனையும் இடத்தையும் சந்தோஷத்துக்கு ஆதாரமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் தான் ஆதாரம். கர்த்தரை மையமாக வச்சு வந்தீங்கன்னா சர்ச்சு உங்களுக்கு சந்தோஷமான இடமா இருக்கும். பாஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமான இருப்பார், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்,
பொருள் ஆசீர்வாதம், எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தரை விட்டுட்டு பொருளையோ இடத்தையோ எதை தேடினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது சாபமாகவே மாறும். ஏன்னா கர்த்தர் இருக்க வேண்டிய மையத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. முதல்ல கர்த்தர் இருதயத்தின் சிங்காசனத்தில் கர்த்தர் உறவு, அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அப்படி வாழ்ந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். மூணாவது காரியம் பொருள். நல்ல வீடு அவசியமா? நல்ல வீடு, நான் அடிக்கடி சொல்கிறேன், வீடு அவசியம் இல்லை, நல்ல வீடு அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 4 பெட்ரூமாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட்டு இந்த போன செவ்வாய்க்கிழமை ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அவங்க ஏன் பெட்ரூமில் படுக்க விட்டு நான் வந்து ஹாலில் போய் படுத்தேன். ஒரு பாயை விரித்து படுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் கூட 2 பெட்ரூம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த பெட்ரூமில் இருப்பாங்க. நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது, அவங்கள ஃப்ரீயாக விடலாம். நம்ம பெட்ரூமில் தங்க வச்சோம்னா காலையில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளே போனோம், கொஞ்சம் நான் உள்ளே வரலாமா அப்படி கேட்கணும். அவங்க ஒரு 5 நிமிஷம் வாங்கலை, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். 4 பெட்ரூமில் நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நல்ல கார் அவசியம். அவசியமா? நல்ல கார் அவசியம். நல்ல காராக இருக்கணும். கார் சொல்லலை, நல்ல கார். இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் எழுதி போயிட்டு வந்தால் கூட உடம்பு அசதியாக இருக்கக்கூடாது. இங்கேருந்து கல்லுப்பட்டி எழுதி போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும். அப்படியே அப்படி கார் அவசியம். ஆனால் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இம்பாசிபிள். பொருள்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, கர்த்தரை முதல்ல தேடுங்க, அப்பொழுது தேவைகள்லாம் கூட கொடுப்பாருன்னு இருக்கு. எதை பற்றி பேசுகிறார்? மற்ற யாரில்? கவலையை பற்றி பேசுகிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இந்த கவலைப்படாதருங்கள். கர்த்தரை மையமாக வைக்காமல் எண்ணத்தை சாப்பிடுவோம், எந்த பொருளை வாங்குவோம், எந்த வீடை வாங்குவோம், அது அவங்க மனதில் இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்காது, விரக்தி மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறான். அஞ்ஞானிய மனசில் என்ன இருக்கும்? பொருள் தான். எந்த இடத்துல கிரவுண்ட் வாங்கி போடலாம், எந்த இடத்துல வீடு வாங்கலாம், எந்த கார் வாங்கலாம், அவனுடைய மனது முழுக்க அதான். என்னுடைய மனது முழுக்க பொருள் இல்லை, என் மனது முழுக்க கர்த்தர். பொருள் வந்தால் பயன்படுத்தலாம். உங்கள் கையில் ஒரு 10 கோடி வருது நாளைக்கு, என்ன பண்ணுவீங்க? பாருங்க, உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுவேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு யார்கிட்ட சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லலை. எனக்கு இப்போ இவ்வளோ கோடி வருது, அவளை பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு இருக்காரு. அவளை பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னா உங்களுக்கு பணமே வராதுங்க. முதல்ல பணம் வர்றதுக்கு முன்னாடி பணத்தை வச்சு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும். பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியலன்னா அந்த பணத்தை வீணாக செலவழித்து அந்த பணத்தை கொண்டே உங்களை அழிச்சிருவீங்க. இப்போ என்கிட்ட 10 கோடி வந்தால் என்ன செய்யும் எனக்கு தெரியும். 10 கோடியில் 50 கோடி எனக்கு தெரியும். 50 கோடிக்கு என்ன செய்யும்? நாளைக்கு வந்துச்சுன்னா நாளை கழிச்சா துரிதமாக வேலை செய்வேன். ஏன்னா உள்ளத்தில் விஷன் இருக்குது. கர்த்தரோட பழக்கத்தினால கர்த்தரை வச்ச ஆசைகள் உள்ள இருக்கு எனக்கு. உங்கள் பைக்கு தான் சொல்லலாம், பைக்கை வந்து மனைவிக்கு மேலே நேசிப்பான் தெரியுமா? பார்த்தது இல்லையா? தொட்டப்பான் அப்படி மனைவியை பார்க்கவே மாட்டான், பைக்கு மேலே அப்படி இருப்பான். பைக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம் முழுக்க போயிடுமா? எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காரே அடிபட்டா கூட நம்ம அடிபடல விட்டுருவேன். நமக்கு ஒன்றும் இல்லைல்ல, விட்டு இன்சூரன்ஸ்காரன் பார்த்துக்கொள்ள புது கார் வாங்கிக்கலான்ருவேன். ஃபோக்கஸ் வந்து பொருள் இல்லைங்க, கர்த்தருங்க. அன்றைக்கி மதுரையிலேருந்து வரும்போது ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிடுறேன், சின்ன சொக்கிக்குளம் நினைக்கிறேன். சொக்கிக்குளத்தில் இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காட்டில் ஒரு 50 மடங்கு பங்களாவாக இருக்கும். பெரிய பங்களா, சுற்றி பெரிய இடம். ஒரு ஆசை வந்துச்சு, இப்படி ஒரு இடம் வாங்கினா நல்லா தான் இருக்குன்ட்டு. அப்புறம் இதுக்கு அவ்வளோ வச்சோம்னா உள்ள மரம் இருக்குது, கூட்டி பெருக்க முடியாது நம்மளால். முதல் 2 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் அந்த மரங்கள் குப்பை இதெல்லாம் கூட்டுறதுக்கு விரக்தி அடைஞ்சிடும். உங்களுக்கு 10 பெட்ரூம் இருக்குது, வீடு வருது, சந்தோஷமாக இருக்குமா?
ஏன் சந்தோஷம் வராது? 10 பெட்ரூமையும் பெருக்க முடியாது நம்மளால. சில வீட்டில் ஒரு பெட்ரூமே சுத்தமாக இருக்காதுங்க, தெரியுமா? எதுக்குடா வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன வீடு, அப்படி சின்ன இடத்துக்கு போயிடுவோம். எந்த புல்லு வேணாம், எந்த மரமும் வேணாம், ஏன்னா பராமரிக்க முடியல உங்களால். அப்படிப்பட்ட இடம் இருந்துச்சுன்னா பராமரிக்கிறதுக்கு 5 பேர் இருக்கணும் உங்கள்கிட்ட. நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே கூடாதுங்க. மரம் இருக்கா, மரம் ரெண்டு போகுது, அவன் வேலைக்காரன் பார்த்துக்குவான். அங்கே உள்ள ஒரு மாடும் கட்டி வச்சுருந்தான், மாடு கட்டுற மாடு அவன் பார்ப்பான். நீ எதை பற்றி சிந்திக்கக்கூடாது. உங்கள் எண்ணங்கள் சிந்தை முழுவதும் கர்த்தர் மாத்திரம் இருந்துச்சுன்னா பொருள்களை நீங்கள் வச்சிருக்கலாம். எளிமையாக சொன்னோம்னா பொருளை நீங்கள் வச்சிருக்கலாம், பொருள் உங்களை வச்சிருக்கக்கூடாது. பொருள் உங்களை வச்சிருக்கு, உங்களுடைய பொருளின் கட்டுப்பாட்டுகள் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு நாள் சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு நாள் சந்தோஷமாக வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில நாட்கள்லாம் தெரியுங்க, கஷ்டப்படுகிற நேரத்தில், ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தரை தேடினாங்க, நல்லா தேடினாங்க. சபைக்கு வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தினார். கொஞ்சம் பொருள் வந்ததுக்கப்புறம் கர்த்தரை தேட ஆசை நேரம் இல்லை, பிரசங்கம் கேட்குற நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை. பொருள் வர வர நீங்கள் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கணுங்க. அப்படின்னா இன்னும் கர்த்தர் பொருள் கொடுப்பாரு. பொருள் வந்து அவங்க இருதயத்தின் மையம் வந்து ஆட்கொள்ளுது அப்படின்னா விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனைனா சிலை இல்லைங்க, கர்த்தர் இருக்கிற வேண்டிய இடத்துல எது இருந்தாலும் விக்கிர ஆராதனை தான். ஆனால் சொன்னது புரியுதுங்களா? என் மனைவி ஒரு விதத்தில் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேசிக்கிறது கிடையாது. ஆனால் என்கிட்ட பேசுகிறத காட்டில் அவளுக்கு கர்த்தர்கிட்ட பேசுகிறதா அவளுக்கு பிடிக்கும். நீ என்கிட்ட பேசலைன்னு சண்டை போட மாட்டாவ, நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண முடியலன்னு தான் சண்டை போடுவாவ. அதாங்க வாழ்க்கை. நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு அனைத்தும் கர்த்தரோட உறவு. அந்த உறவில் வாழ்ந்துப்பாங்க. மகிழ்ச்சி வந்து இருக்கும். சூழ்நிலைகள் 1000 இருந்தாலும் இழப்பே ஏற்பட்டால் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. பவுலும் சீலாம் போய் ஜெயிலில் போட்டாங்க, அது சந்தோஷமான இடமா? இடம் நல்லல்ல, ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்துச்சு. பாட்டு வருது, தீர்க்கதரிசி சொல்றாரு, அத்திமரம் பலன் கொடுக்கல, ஆட்டு மந்த பலன் கொடுக்கல, ஆனால் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறாரு. மகிழ்ச்சி வந்து பொருள் இல்லை, இடத்துல இல்லை, மனுஷன்ட்டே இல்லை. மனுஷனை நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில உறவுகள் பழகலாம், அன்பு வச்சிருக்கலாம், ஆனால் அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் நினச்சிங்கன்னா கஷ்டம். சில மக்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிற காட்டிலும் அவங்ககிட்ட பேசுகிற நேரம் தான் நிறைய நேரம் இருக்கும். நண்பே நண்பே நண்பேன்னு ஓடுவாங்க. கர்த்தரை முதல் வச்சு பாருங்க, உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்னும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம். எழுதியிருப்போம். ஜெபம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர் நீர், எங்களுக்காக ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறவர் நீர், எங்களை வாழ வைக்கிறவர் நீர், நிறைவாக நடத்துகிறவர் நீர். கர்த்தாவே, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நிறைவு, எங்களுடைய சந்தோஷம் அனைத்து உம்மோடு இருக்கிறது. உம்மோடு இருக்க உறவில் இருக்கிறது, உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறது. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படி சித்தத்தை செய்கிறதுல இருக்கிறது. சித்தத்துக்கு வெளியே, உம்மோடு இருக்க உறவுக்கு வெளியே எந்தவது மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லை. கர்த்தாவே, உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உடைய பிரசன்னத்தில் வாழ துடிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் மையமாக நீர் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி. இது வெறும் வார்த்தையாக இல்லை, வெறும் பிரசங்கமாக இல்லாமல் என் வாழ்க்கையின் வாஞ்சையாக மாறட்டும். ஒவ்வொரு பகுதியிலையும் உம்மை மகிமைப்படுத்து. எதை அறிகிறோமோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. கர்த்தரை விட்டு விலகுகிற மனதில்லாமல், ஞானத்தை கண்டடைகிறது மட்டுமில்லாமல் ஞானத்தை பற்றி கொள்ளுகிற மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகமாக உடைய உறவுக்குள்ள வாழ, உடைய ஐக்கியத்துக்குள்ள வாழ உதவி செய்வீராக. எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் வாழ்க்கையில் உமக்கே செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும்
நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.